ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். செப்டம்பர் 16ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூபாய் 70 அதிகரித்து 1 கிராம் 22 கேரட் 10,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நம்ம காலையில் போட்டிருந்த வீடியோவில் சொன்னது போலவே பார்த்திங்கன்னா கிராமிற்கு 70 ரூபாய் அதிகரிச்சிருந்ததுங்க. நம்ம காலையில் சொன்ன வீடியோவில் 60 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா 70 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் 10,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 144 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே ஒரு புதிய உச்சத்தை தான் தொட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. இப்போது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் அதிகரிக்க தாங்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 10 பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. இருந்தாலுமே தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் அதிகரித்து தாங்க காணப்படுது. ஸோ இப்படி இதே சூழல் நம்மளுக்கு இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ வச்சுன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது 10,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு நாளை பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதே நிலவரம் தொடருமா, இல்லை ஏதாவது அப் அண்ட் டவுன் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது கிராமிற்கு 10,280 ரூபாயிலிருந்து 30 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை இன்று புதிய உச்சமாக கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 144 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலையும் அதிகரித்து தான் காணப்படுது. அதனால் பார்க்கும்பொழுது வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா கிராமிற்கு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே அதிகரித்து தாங்க காணப்பட்டுருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா யூஎஸோடைய டைமுக்கு நாளைக்கு 17ஆம் தேதி ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்திய நேரப்படி 18ஆம் தேதி காலையில் அதிகாலை தான் நம்மளுக்கு தெரிய வருங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ நிபுணர்கள்லாம் சொல்கிறது கன்ஃபார்மாக 0.25% ரேட் கட் இருக்கும். அதுக்கு மேலே இருக்குமா, இல்லை அடுத்தடுத்த ரேட் கட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த தடவை ரேட் கட் இருக்கும். லாஸ்ட்டாக 2-3 தடவையே ரேட் கட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக ரேட் கட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ரேட் கட் 0.25 இருந்ததுன்னா ஓரளவுக்கு தங்கம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் மீண்டும் ரேட் கட் வரக்கூடிய காலங்களில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ரேட் தங்கம் அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே ஆலோசனை தாங்க, நடக்கிறப்ப தான் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருட இறுதிக்குள் 16,000 தொற்றும் 22 கேரட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இது எல்லாமே ஒரு நிபுணர்கள் கருத்தாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.